தமிழ் சினிமால நல்லா ஓடி வெற்றி அடைஞ்ச படத்தை பார்ட் 2 பண்ண போறன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே மக்கள் பயப்பட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்த இந்தியன் 2 என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நானும் அந்த படத்தை அடிக்க போறதில்ல. இந்தியன் 2க்கு அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்க டிமாண்டி காலனி 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இந்த பாவி 40 தடவை பார்க்கறாண்டி. பொதுவா ஒரு படத்துக்கு பார்ட் 2 பண்ண போறோம் அப்படின்னு இருந்தாலே பார்ட் 1ல கிளைமேக்ஸ்ல பார்ட் 2க்கான லீடிங் கொடுத்துருப்பாங்க. பட் டிமாண்டி காலனி 1ல பார்ட் 1ல கிளைமேக்ஸ்ல எல்லாருமே இறந்துருவாங்க. ஸோ பார்ட் 1ல இருந்து பார்ட் 2க்கான லீடிங் எப்படி கண்டினியூவா இருக்குமா, இல்ல புதுவிதமான ஒரு கான்செப்டா இருக்குமா? லைக் பீஸான்ற பேர் வச்சுட்டு பீஸா 2ன்னு வேற ஒரு கான்செப்ட் பண்ணாங்களே. ஸோ முனி 2 அப்படின்னு காஞ்சனான்ற புது கான்செப்ட், பிச்சைக்காரன் 2. ஸோ இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு கான்செப்ட் கொடுத்து பிரான்சைஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறையவே இருந்துச்சு. தன்னுடைய காதலன் கேன்சர்ல இருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கும் போது எந்த ஒரு காரணமும் தெரியாம அவர் தற்கொலை பண்ணி இறந்து போறாரு. ஸோ அந்த காரணத்தை தேடி பிரியா பவானி சங்கரும் இன்னொரு பக்கம் தான் சொத்துல முக்காவாசி பங்கு தம்பிக்கு எழுதி வச்சிருக்காரு. தம்பி கிட்ட இருந்து சொத்தை எப்படியாச்சும் வாங்கணும்னு முயற்சியில இருக்க ரகுநந்தன் கேரக்டர் தான் தம்பி உயிரோட இருந்தாதான் நானும் உயிரோட இருப்பேன்ற ஒரு விஷயம் தெரிய வரும்போது 2 கேரக்டரும் டிமாண்டி காலனி வீட்டுக்குள்ள மறுபடியும் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. 2 கேரக்டரும் டிமாண்டி காலனி வீட்டுக்குள்ள மறுபடியும் போய் அந்த ஆத்மா கிட்ட மாட்டிக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சாங்களா, பிரியா பவானி அந்த தற்கொலைக்கான காரணத்தை தெரிஞ்சாங்களா, ரகுநந்தன் தன்னுடைய தம்பியை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றத இந்த டிமாண்டி காலனி 2 திரைக்கதையா அமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமா பாக்குறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்ட் 1ல இருந்து பார்ட் 2க்கான லீடிங்க அவ்வளவு சூப்பரா எழுதியிருப்பாங்க. பார்ட் 1லயே பேரலல் யூனிவர்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அங்க ஒரு சம்பவத்துல பிரியா பவானி கேரக்டர் உள்ள கொண்டு வந்து பார்ட் 2க்கான லீடிங்க அழகாவே கனெக்ட் பண்ணியிருப்பாரு. படத்தோட முதல் பாதி நல்ல விறுவிறுப்பாவே போகும். பிரியா பவானி சங்கர் தன்னுடைய காதலன் இறந்ததுக்கான காரணத்தை தேடி போகிற காட்சிகளா இருக்கட்டும், ஒவ்வொரு லேயரா அவங்க தேடி போகும்போது பாக்குற ஆடியன்ஸும் அவங்க கூட டிராவல் பண்ணுவோம். டிமாண்டி காலனியில இருக்க ஆத்மா ஏன் எல்லாரையும் பழி வாங்குது, காரணம் என்னன்னு விளக்குற இடங்களா இருக்கட்டும். டிமாண்டி காலனி 2 அப்படின்ற டைட்டில் போடுற வரையுமே அந்த சீக்வன்ஸை கொண்டு போன விதங்கள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க இந்த மாதிரி விறுவிறுப்பான காட்சிகளும் பாக்குற ஆடியன்ஸும் கூடவே டிராவல் பண்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸா இருக்கட்டும். இந்த இடங்கள் எல்லாமே நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சாம்சியஸோட பின்னணி இசையும் பிரியா பவானி சங்கரோட நடிப்பும் அருள்நிதியோட கேரக்டரும் ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரோ பண்ற விதங்களாகட்டும், பார்ட் 1ல இருந்து பார்ட் 2க்கான லீடிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே முதல் பாதியை விறுவிறுப்பாவே கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய குறையா என்னன்னு பாக்கணும், இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்னு சொல்லலாம். ஏன்னா பார்ட் 1ல செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர்ல ஒவ்வொருத்தருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுன்ற விஷயங்கள் பாக்குற ஆடியன்ஸுக்கும் தெரியாது. ஸோ அடுத்தடுத்த வர காட்சிகள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சேம் பேட்டர்னே இதே படத்துல செகண்ட் ஹாஃப்ல யூஸ் பண்ணிருக்கிறதுனால அடுத்து என்ன காட்சிகள் வரப்போகுது நமக்கு முன்கூட்டியே தெரியறதுனால வர காட்சிகள் எதுவுமே சுவாரஸ்யமே இல்லாம போகுது. அது மட்டும் இல்லாம யூஸ்வலா எல்லா ஹாரர் படத்துலயும் வர மாதிரி இதுலயும் ஒரு சாமியார் கூட்டம், அவங்க பேய் அடக்குற மாதிரி கான்செப்ட் வருது. பார்ட் 1ல இந்த சாமியார் கூட்டம் அதெல்லாம் இருக்காது. அது ஒரு புதுவிதமான ஹாரர் ஃபீல் கொடுக்கும். 4 சின்ன பசங்க, அந்த பசங்க எப்படி அந்த ஆத்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தான் பார்ட் 1ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அது பாக்குற ஆடியன்ஸ்க்கு புதுசாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாம அது சில சிஜி ஒர்க் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. இது கிராபிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா எடுத்திருக்க காட்சிகளையும் கொஞ்சம் கம்மியா காட்டுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அந்த சாமியார் ஒரு விஷயத்த கொடுத்து அங்க விட்ராரிங்கன்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன பையன் அதை கடைசி வரையும் பிடிச்சிருக்க விஷயங்கள் ஆகட்டும், அந்த ஆத்மா ஒரு சைக்கிளா இருக்கட்டும், ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி சில கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவ்னு சொல்லலாம். இந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்க ஒரு சில குறைகள் நிறைய படங்களை பாக்குறவங்களுக்கும் பேய் படங்களை பாக்குறவங்களுக்கும் இந்த இடங்கள் மட்டும் கொஞ்சம் என்னடா அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஃபேமிலியா ஒரு வீக்கெண்டுக்கு போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முழு படமே கண்டிப்பா திருப்திப்படுத்தும். நீங்க இந்த படத்தை பாத்தீங்க, இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.